ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான பருப்பு துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வீட்டில் காய்கறி இல்லாதப்ப இப்படி ஒரு துவையல் மட்டும் செஞ்சு வச்சுருங்க, வேறு எதையுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானலில் வச்சுட்டு அதில் 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் 4 வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஸோ நான் 2 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிதமான தீயில நம்ம நல்லா வறுத்துடலாம். இந்த பருப்பெல்லாம் லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 கட்டி பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வறுத்துடலாம். இந்த பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி, ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாதுங்க. லைட்டாக சேஞ்ச் ஆகி இதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரணும். அதளவுக்கு இதை நம்ம நல்லா வறுத்துடணும். இப்போ பாருங்கள், பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் ஆற விட்டுடலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கோஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். ஊற்றி அதை கொரகொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இது கொரகொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த துவையில நம்ம பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா புளிப்பு காரம் எல்லாம் கலந்து ஒரு விதமாக சூப்பராக இருக்குது இந்த துவையல். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் தாங்க. நல்ல சுட சுட சாதத்து மேலே இந்த பருப்பு துவையல் ஒரு உருண்டை எடுத்து வச்சு அது மேலே அப்படியே லைட்டாக நல்லெண்ணெயை ஊற்றி அதை எடுத்து பிசைஞ்சோன்னு வைங்களேன், அது அப்படியே உதிரி உதிரியாக வரும். அதை நல்லா பிசைஞ்சு ஒரு வாயில் போடும் போது வேறு எதுவுமே வேண்டாம், இது மட்டுமே போதும்னு தோணுங்க. அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து வாயில் ஒரு மாதிரி ஏறும் பாருங்க. இதோட டேஸ்ட்டுக்கு வேறு ஈடே கிடையாதுங்க. எனக்காவது சமைக்க சோம்பேறித்தனமாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரமும் செஞ்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சமைக்க ரொம்ப சோம்பேறித்தனப்படுறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.